வெல்கம் டு இந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசியில் கால்ஃபார்ம் வரப்போகுது. எதுக்கு அப்படின்னா பப்ளிக் ஒர்க் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரப்போகுது. புரியுங்களா? அது ரிலேட்டடாக இருக்க சிலபஸ் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்ற யூனிட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வரும். ஸோ செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டா வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாவே சிலபஸ் மட்டும்தான். ஓகேங்களா? சிலபஸ் மட்டும்தான். அதுல எது இம்பார்ட்டண்டா இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ செமிகண்டக்டர்னாலே நார்மலா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைப்ஸ் பார்த்துருவோம், டிஃபைன் பார்த்துருவோம், அப்புறம் டைப்ஸ் பார்த்துருவோம், அப்புறம் பேண்டு எனர்ஜி பேண்டு கேப் அந்த ரிலேட்டடா பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறமேட்டு ட்ரிப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம், சம் கேட்பாங்க. ட்ரிப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட், அப்புறம் ட்ரிப்ட் கரண்ட் டென்சிட்டி, டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி இதெல்லாம் பார்த்துரும். இதுல இருந்து சம் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்ப்போம். பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்ப்போம். ஓகேங்களா? பிஎன் ஜங்ஷன் டயோட பொறுத்தவரை உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து பிஎன் ஜங்ஷன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நார்மலாக டயோடுன்றத நம்ம பிஎன் ஜங்ஷன் சொல்லிடுவோம். அதில் என்ன சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன், அதுக்கப்புறமேட்டு டிரான்சியன் அண்டு டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துக்கணும். டிரான்சியன் அண்டு டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் சிடி அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுலேருந்து ஃபார்முலா வரும். ஓகேங்களா? இதில் என்ன முக்கியம், நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக போட்டே பார்க்கணும். அப்போ இதை மட்டும்தான் பேப்பரை கிளியர் பண்ண முடியும். நான் தேரி பாட்டை மட்டும் தான் பார்த்துட்டு போவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா தேரி பாட்டு இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிருந்தா தான் டீட்டெயிலாக. இப்போ பிஎன் ஜங்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்தா மட்டுமே ஸ்டேட்மெண்ட் கேள்வியை எழுத முடியும். புரியுதுங்களா? மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் எழுத முடியாது. அதனால ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நம்ம தெரிஞ்சு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஜெனா டயோட். ஓகே, அதுக்கப்புறமேட்டு டனல் டயோட் பார்த்துக்கணும். செனா டயோட், டனல் டயோட், வேராக்டர் டயோட், போட்டோ டயோட். இதில் மோஸ்ட்லி நம்ம டனல் டயோடு, வேராக்டர் டயோடா நம்ம நார்மல் இன்ஜினியரிங் சிலபஸ்லேயே மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டோம். யாரோ ஒன்று ரெண்டு ப்ரீவியஸ் சிலபஸில் இருக்கிறதான் படிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது போட்டோ டயோட், ஸ்காட்கி டயோட், அப்புறம் எல்இடி, பிஜேடி, ஃபெட்டு, ஜேஃபெட்டு, மாஸ்பெட்டு, யூஜேடி, எஸ்சிஆர், டயாக்கு, ட்ரையாக்கு, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட் தான் நடந்த எக்ஸாம்ல மாஸ் ட்ரிபிளில இந்த எஸ்சிஆர்லயே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு 4 இதை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. யூனிபோலார் டிவைஸ், அதுக்கப்புறமேட்டு 4 லேயரு, 3 டெர்மினலு, அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்டு எது ராங்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தா எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் தான் கரெக்டுன்னு சொல்லி அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததும் கரெக்டானது, அடுத்ததும் கரெக்டாக, எல்லாமே கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது தான் ஆன்சராக வரும். புரியுதுங்களா? அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஓகே, அதனால எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வியை நான் பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ மட்டும் பார்த்து ரைட்டுன்னு நினச்சிட்டு மற்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா தப்பாக போயிடணும். ஒரு ஏபிசிடி 4 ஆப்ஷன் நீங்கள் எப்பொழுதுமே படித்து பாருங்கள். ஓகேங்களா? சம்மா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? செகண்ட் யூனிட் வந்து சர்க்யூட் தியரி. செகண்ட் யூனிட் என்ன? சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல் அண்ட் சிஸ்டம். செகண்ட் யூனிட் சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல் அண்ட் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம தனித்தனி பேப்பராக படிச்சிருக்கோம். சர்க்யூட் தியரி தனி பேப்பராகவும், சிக்னல் அண்ட் சிஸ்டம் வந்து தனி பேப்பராகவும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து சேர்ந்து ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்யூட் தியரியை பொறுத்தவரை நார்மலா உங்களுக்கு எல்லா தேரமும் வந்துடும். எல்லா என்னது தேரம்ஸ் அண்டு லாஸ் எல்லாம் வந்துடும். லாஸு, அதுக்கப்புறமேட்டு தேரம், இது எல்லாம் வந்துடும். ஆர்எல்சி சர்க்யூட் வந்து சர்க்யூட் தியரியை பொறுத்தவரையும் ப்ராப்ளம் இருக்கு. சர்க்யூட் தியரிலையும் ப்ராப்ளம் அதிகமாக வரும், பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம் நம்ம தேரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் தேரியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா தேரத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கேள்வியும் வரும். இப்போ வந்து நார்மல் கேள்வியெல்லாம் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கேள்வியும் வரும், அதுக்கப்புறமேட்டு ப்ராப்ளம்ஸும் வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்னல் அண்ட் சிஸ்டம். சிக்னல் அண்ட் சிஸ்டம் அப்படின்றது இந்த நார்மலாக கண்டினியூஸ் சிக்னலு பார்த்தா தெரியும். சிக்னல்னா என்ன, கிளாசிபிகேஷன் ஆஃப் சிக்னல், கண்டினியூஸ், டிஸ்கிரீட் சிக்னல், இதெல்லாம் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிடி,
டிடி. ஓகேங்களா, கண்டினியூஸ் டைம்னு டிஸ்கிரீட் டைம் சிக்னல், அப்புறம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு, எஃப்எஃப்டி, டிஎஃப்டி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். நம்ம அந்த சிக்னல் சிஸ்டம் என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அனலாக் சர்க்யூட். நெக்ஸ்ட் என்னது, அனலாக் சர்க்யூட். ஸோ அனலாக் சர்க்யூட்டை பொறுத்தவரையும் பிஜேடி, ஜேபெட்டு இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா எப்படியா இருந்தாலும் இதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். ஆம்பிளிஃபையரா தெரிஞ்சு வைக்கணும். ஓகேங்களா, பிஜேடி ஆம்பிளிஃபையரு, ஃபெட் ஆம்பிளிஃபையரு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பயாசிங் அனலைசிஸ் பார்த்துக்கணும், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, அப்புறம் டார்லிங்டனு டிஃபரன்ஷியல், அதாவது இது எந்த டைட்டிலில் வரும் அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்ற டைட்டிலில் இது வந்துடும். டிஃபரன்ஷியல், டார்லிங்டன், கேஸ்கேடடு இது எல்லாமே இங்கே வந்துடும். தனியாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணி அது கொண்டு வர மாதிரி வரும். புரியுதுங்களா, அப்புறம் டியூன் ஆம்பிளிஃபையர், ஆர்எல்சி, எல்சி, ஆக்சிலேட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் வந்துடும். பவர் ஆம்பிளிஃபையர் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அது எல்லாமே பவர் ஆம்பிளிஃபையர் டைப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எப்பொழுதுமே அந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர், கிளாஸ் பி ஆம்பிளிஃபையராக வராது. இந்த பவர் ஆம்பிளிஃபையர்னு எப்போ டைட்டில் வருதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு நார்மலாக நம்ம படிப்போம் தெரியுங்களா. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி எல்லாம் படிப்போம் தெரியுங்களா. அந்த ஆம்பிளிஃபையர் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா பவர் ஆம்பிளிஃபையர்ன்ற ஒரு டைட்டில் வந்தால் மட்டும்தான் வரும். இல்லைன்னா நார்மலாக ஆம்பிளிஃபையரை மட்டும் படிச்சுட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ இதை நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் ரெக்டிஃபையர், வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்னாலே கிளிப்பரு, கிளாம்பரு அதெல்லாம் வந்துடும். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்துடும். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இருக்கும்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிஎம் ஃபார்முலா, ஸ்லோ ரேட்டு, டிஃபைன் ஸ்லோ ரேட்டு அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்புறம் ஆக்டிவ் ஃபில்டர், டைமரு, பிஎல், சில்லல், ஏசிஓ இதெல்லாமே நார்மலாக வந்துடும். அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ஃபோர்த்து யூனிட்டில் என்ன வரும் அப்படின்னா இது ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சிலபஸை மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டில் எடுத்து அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, நம்ம அகாடமிக்கில் இதுக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அகாடமிக் நம்பரை கால் பண்ணி ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த யூனிட்டு கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு நார்மலாக கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ரிமைனிங் நம்மளால உள்ளே போய் படிக்க முடியும். ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துனா காம்பனன்ட்ஸ். அப்புறம் ஃபீட்பேக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், டிரான்சியன்ட் ஸ்டேட்டு அனலைசிஸ், அப்புறம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இங்கே பாருங்கள் போர்டே பிளாட்டு, போலார் பிளாட்டு, அதுக்கப்புறமேட்டு என்னது நைக்விஸ்ட் பிளாட்டு, ரவுத் கிரைட்டீரியன்ஸ், அப்புறம் நைக்விஸ்ட் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் லேகு, லீடு இந்த காம்பினேஷனில் காம்பன்சேஷன் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா, அப்புறம் ஸ்டேட் வேரியபிள் மாடல் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா எடுத்தோன்னே ரேண்டம் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் எடுத்தோடனே கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா என்ன பண்ணிடக்கூடாது, அனலாக் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அங்கே போயிடாதீங்க. ஏன்னா நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேண்டம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அது முடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அனலாக் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறமேட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அனலாக் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறமேட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 டைட்டிலாக இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நார்மலாக அனலாக் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்னா ஃபுல்லாக படிச்சிருவோம். இடையில பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்திருக்கும். இடையில நாய்ஸ், தெர்மல் நாய்ஸு, நாய்ஸ் ஃபிகரு, நாய்ஸ் டெம்பரேச்சர் இதுலேருந்து கேள்வி வரும். நீங்கள் இத்தனை இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு போனால் இதுலேருந்து நம்மளால ஒரு கேள்வி அடிக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா சிலபஸை பார்த்தோன்னா அந்த நாய்ஸ்ன்ற வார்த்தையை விட்டுருவோம். நம்ம ஆக்சுவலாக நாய்ஸ் அப்படின்றதும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. அடுத்தது
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி, இஎம்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க, டைவர்ஜென்ஸ், ஸ்டோக்கு, கூலம்ஸு, பாய்சான்ஸு, லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஆம்பியர்ஸு. இங்கே பாருங்க அப்படியே வரும், நம்ம படி வரிசையாக அது ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாமே பாயிண்டிங் வெக்டர் வரையும். இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் பேசிக்காக இஎம்எஃப் இஎம்டின்னு வந்துட்டாலே இதெல்லாம் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் பிளேன் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ரிஃப்ளெக்ஷனு இதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரே ஒரு சின்ன லைனாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் அவர் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைனு, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அப்புறமேட்டு இம்பிடன்ஸு, இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஆண்டனா, இங்கே பாருங்க, டைபோல் ஆண்டனா, மோனோபோல் ஆண்டனா, லீனியர் அரே ஆண்டனா, மூணே வார்த்தையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்குள்ள ஆண்டனா அப்படின்றதே ஒரு தனி சாப்டர், ஒரு தனி புக்காகவே இருக்கும். புரியுதுங்களா? மோனோபோல் ஆண்டனா என்னன்னு பார்க்கணும், அதில் இருக்க டைப்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி டைபோல் ஆண்டனா பார்க்கணும். டைபோல்னாலே நார்மலாக ஒரே ஒரு இதுதான் நம்ம டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிட்ட ஓல்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே எத்தனை ஆண்டனா இருக்கு, யாகி ஆண்டனா இருக்கும், அப்புறமே நிறைய ஆண்டனா வரும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும். லீனியர் அரே ஆண்டனால நார்மலாக அரேனாலே உங்களுக்கு என்ன, அது இப்போ யாகி ஆண்டனா அறையாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுத்துருவாங்க. அந்த எலமெண்ட் டைப்போ என்ன பண்ணியிருப்பேன், நான் சம் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்து போட்டு வச்சுருப்பேன். ஓகேங்களா? அது டீட்டெயிலாக பார்க்குறோம். அதோட லென்த்து, அதோட ரேடியேஷன் பேட்டர்னு, அது எப்படியெல்லாம் கவர் பண்ணும், மோனோபோலா டைப்போலா, அது எல்லாமே நம்ம அந்த யூனிட்ல பார்க்கணும். அடுத்தது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ல கண்டிப்பாக என்ன இருக்கும், இதில் வந்து மொபைலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒயர்லெஸ் சேனல் கேரக்டரிஸ்டிக், ஃப்ரீக்வன்சி ரீயூஸு, அது பார்க்கணும். இதில் இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஈஸியாக டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ரேக் ரிசீவர்னா என்னன்னு கண்டிப்பாக பார்த்துட்டே போகணும். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வரும் பார்த்துக்கோங்க. மொபைல் தானே பார்க்குறோம். நார்மலாக மொபைல்னாலே சொல்லிட்டேன், மொபைல்னாலே நார்மலாக உங்களுக்கு என்ன வந்துடும், அதில் ஹேண்ட் ஆப்னாலே அதில் 2 டைப் இருக்கும், சாஃப்ட்டு, ஹார்டு, அந்த மாதிரியெல்லாம் டைப்ஸ் வரும். அது ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம டீச் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்மள்ட்ட வீடியோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? எல்லா வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவைலபிளாக வச்சுருக்கோம். டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளாகவே வச்சுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்குறோம், டிஜிட்டல் சிக்னல் அண்டு இமேஜ் ப்ராசஸிங். டிஜிட்டல் சிக்னல் அப்படின்றது தனியாக ஒரு யூனிட் ஆகும். அதுக்கப்புறம் என்னது, இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்ற தனியாக யூனிட்டாகவும் புக்காகவும் நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம். ஆனால் இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே யூனிட்ல சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் நார்மலாக எஸ்எஸ் பார்க்குறோம்ல, சிக்னல் சிஸ்டம், அதை பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கும் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியும். அதனால் அதை பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்புறம் தனியாக தான் இமேஜ் ப்ராசஸிங். எஸ்எஸ் பார்த்தோட கையோட நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னலை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு என்ன, அது டிஎஸ்பியும் வரும். அடுத்தது இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்றது நார்மலாக ஒரு இமேஜை கொடுத்து அது ஜேபேக்கு, அப்புறமேட்டு என்னது ஜேபேக் கொடுத்துருப்பாங்க. ஜேபேக்னாலே அது என்ன வந்துடும்னா இமேஜ் வந்துடும். இதில் வீடியோ கம்ப்ரெஷன் நமக்கு வந்துடும். இமேஜ்னா நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இமேஜ் மட்டும் பார்த்துடக்கூடாது, அதில் வீடியோவும் வரும். ஸோ இமேஜும் வரும், வீடியோவும் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இமேஜ் ப்ராசஸிங் இமேஜை மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க இல்லை, இது ரெண்டுமே இதுக்குள்ள வந்துடும். இமேஜும் வந்துடும், வீடியோவும் வந்துடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். புதுசாக படிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நான் சொல்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம சிலபஸில் இருக்குது அப்படின்றது. டிஃபிகல்ட்டிஸும் இதில் இருக்குது, இதில் ஈஸினஸும் இருக்குது. என்ன ஈஸினா ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த சிலபஸை படித்தாலே உங்களால் மோரால் எல்லா எக்ஸாமுக்குரிய கண்டென்ட்டையும் இந்த சிலபஸே கொண்டு வந்துருச்சு. அதாவது டிப்ளமோ லெவலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் லெவலாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஏஐக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கவே ஆரம்பிக்காதவங்க இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக வர எல்லா எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிட்டு
ஈஸியாக போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது டிஜிட்டல் சர்க்யூட். டிஜிட்டல் அப்படின்னு வந்துட்டாலே நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு என்ன வரும்? லாஜிக் கேட்டு. லாஜிக் கேட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காம்பினேஷன் சர்க்யூட்டா, சீக்வன்ஸ் சர்க்யூட்டா. இப்போ காம்பினேஷன் சர்க்யூட்டாக இருந்தால் என்னது? ஆர்டரு, ஃபுல் ஆர்டரு, கம்பேரட்டரு, இந்த அது ரிலேட்டடாக படிப்போம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்டாக இருந்தால் ரெஜிஸ்டரு, ஃப்ளிப்ஃப்ளாப்பு, இது ரிலேட்டடாக நம்ம படிப்போம். அதுதான் இந்த ஃபுல் யூனிட்டும் போகும். ஓகேங்களா? இது நான் சொன்னது எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிரும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் டேட்டா கன்வெர்ட்டர்ஸு இதெல்லாம் நார்மலாக வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு யூனிட்டை கொண்டு வந்து இதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதில் மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன், அட்ரஸிங் மோடு, ஏஎல்யூ, டேட்டா பார்த்து, கண்ட்ரோல் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷன் பைப் லைனிங் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இது ஃபுல்லாக இந்த யூனிட்டு கவர் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது டேட்டா நெட்வொர்க். ஸோ டேட்டா நெட்வொர்க் அப்படின்றது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஓஎஸ்ஐ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓஎஸ்ஐ அந்த 7 லேயரை பற்றி படிச்சிருவோம். படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிசிபி ஐபி படிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக். நீங்கள் டேட்டான்னு போயிட்டாலே இதெல்லாம் பேசிக். இப்படி தான் உங்களுக்கு ஆர்டராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே வரப்போகிற எல்லா ஈஸி எக்ஸாமுக்குமே, அது வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஈஸி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சீங்களா இது ஒரு சிலபஸ் தெளிவாக படிச்சுன்னா இந்த ஒரு சிலபஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பிளிட் ஆகி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வரும். ஒன்று யூனிட் மாற்றுவாங்க, கண்டென்ட்டு கொஞ்சம் ஏற்றுவாங்க, இறக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இப்போ படிக்கிறதா எல்லா இதுக்குமே வரும். டேட்டா நெட்வொர்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓஎஸ்ஐ, அப்புறம் டிசிபி அப்ரோடு, அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் முக்கியமாக படிக்கிறது மீடியா கண்ட்ரோல், அடுத்தது நெட்வொர்க் லேயர். ஓகேங்களா? இது நம்ம படிப்போம். ஸோ மீடியா அக்சஸ் கண்ட்ரோலு, நெட்வொர்க் லேயரு, அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். இதை பற்றி ஃபுல்லாகவே இந்த யூனிட் டீல் பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தெரியுதுங்களா? கடைசியாக இருக்கும் அப்ளிகேஷன் லேயர். ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு டைரக்டான கொஸ்டின் தான் வரும். இந்த யூனிட்டை பொறுத்தவரையும் டைரக்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த நம்ம அகாடமிக்கில் இந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் வச்சுருக்கோம், டெஸ்ட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நம்ம அகாடமிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும், தமிழ்லேயும் நம்ம நம்பர் இருக்கும். அது இல்லாமல் எதுவும் டவுட் இருந்தாலும் நம்ம அகாடமிக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து இதில் இருக்க எதுவும் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அகாடமிக்ல நிறையா ஈஸி ரிலேட்டடான வீடியோஸ் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.